சினிமாவுக்குள்ள தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு திருமணத்துக்கு அப்புறம் மனைவியை சந்திக்கப்பட்டு ஒரு கேள்வி கேட்கிற அளவுக்கு முனிஷ்காந்த் அவருடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்காரு. வாங்க, யார் இந்த முனிஷ்காந்த், எவ்வளவு கஷ்டப்பட்டு சினிமாவுக்குள்ள வந்தாரு, இவரை பத்தி வந்த வதந்திகள் என்னென்ன சர்ச்சைகள்ல சிக்கினாரு அப்படிங்கிற முழு விவரங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தன்னோட தனித்துவ நடிப்பு, முகபாவனை, இப்படி எல்லா விஷயங்களையும் கொண்டு ரசிகர்களோட அன்பை பெற்றவர் தான் முனிஷ்காந்த். இவருடைய ஏற்பெயர்னு பார்த்தா ராமதாஸ். இவர் ஆரம்பத்துல தன்னோட நண்பர் காளி வெங்கட் அவர் மூலமா தான் முண்டாசுப்பட்டி படத்துல நடிச்சாரு. இந்த படம் இவருக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஆரம்பத்துல எல்லாம் சினிமா வாய்ப்புக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காராம். அந்த அளவுக்கு இவரு கஷ்டப்பட்டு போராடி இருக்காரு. அப்படி இருந்த இவருக்கு முண்டாசுப்பட்டி படம் மிகப்பெரிய வரவேற்பை வாங்கி கொடுத்து அந்த படத்துல முனிஷ்காந்த் அப்படிங்கிற பேரையும் இவருக்கு வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் ராமதாஸ் அப்படிங்கிற பேரை விட்டுட்டு எல்லாருமே இவரு முனிஷ்காந்த் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இவருடைய கதாபாத்திரம் எல்லாமே ரொம்பவே நகைச்சுவையா ரசிக்கும்படி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு காமெடியனா நடிக்கிறத விட வில்லனா நடிக்கணும் அப்படிங்கறது மிகப்பெரிய ஆசையா இருக்கு இப்ப வரைக்குமே. அப்படி வில்லனா நடிக்க இவருடைய ரோல் மாடலா வந்து நாசர் அவர்களை தான் நடிச்சிட்டு இருக்காராம். ஹீரோல வந்து ரஜினி சாரை இவருக்கு ரொம்பவே பிடிக்குமா. ஒரு சமயத்துல ரஜினிகாந்த் அவர்கள் கூட நடிக்கும் போது அவரோட முகத்தை பார்த்துட்டே இவரு அதிக டேக் வாங்கியிருக்காரா. இந்த விஷயத்த அவரே சொல்லியிருக்காரு. அப்ப ரஜினி சார் வந்துட்டு இவருடைய தோல்ல தட்டி கொடுத்து சிரிச்சபடியே நீங்க மறந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இவர் என்னென்ன படங்கள்ல நடிச்சிருக்காரு அப்படின்னா குலே பகாவலி, வேலைக்காரன், மரகத நாணயம், போங்கு, மாநகரம், டார்லிங், பசங்க 2, 10 என்றதுக்குள்ள, ஜிகர்தண்டா, பேட்ட, ராட்சசன், இந்த படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. முக்கிய வரவேற்பு வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா முண்டாசுப்பட்டி, மரகத நாணயம், பேட்ட, இந்த படங்கள் தான். இந்த படங்கள் இவருக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் வாங்கி கொடுத்துச்சு. ஆரம்பத்துல இவரை யாருக்குமே தெரியாது, ஒரு ஓரமா படங்கள்ல நடிச்சிட்டு இருந்திருக்காரு. நாமளும் வந்துட்டு முக்கியமா தெரியணும், நிறைய பேர் வசனங்கள் எல்லாம் பேசுறாங்க, அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. நாமளும் சினிமாவில் ஒரு இடம் பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. அதனால வாய்ப்புகளை சரியா வந்துட்டு இப்ப வரைக்குமே பயன்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில முண்டாசுப்பட்டி படம் தான் இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தி இருக்காரு. இவருடைய குரல் ரொம்பவே தனித்துவமா இருக்கும். இந்த குரலால ஒரு சில இடங்கள்ல நிராகரிக்கப்பட்டும் இருக்காரு. ஆனா முண்டாசுப்பட்டி படத்துல இந்த குரலுக்கு தான் வாய்ப்பே கிடைச்சிருக்குங்க. இது வரைக்கும் எல்லா இடங்கள்லயுமே கீழே நின்று இந்த இசை வெளியீட்டு விழா, இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் கலந்துகிட்ட இவரு முண்டாசுப்பட்டி படத்தோட இந்த இசை வெளியீட்டு விழாவில வந்துட்டு இவரும் மேடையில இருந்திருக்காரு. அந்த சமயத்துல ரொம்பவே சந்தோஷம். மேல இருந்து பார்த்தப்பதான் எல்லாமே தெரிஞ்சிச்சு. அங்க போய் என்ன பேசுறதுன்னே தெரியாது, அவ்வளவு தூரம் ரொம்பவே பதற்றமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாரு. இப்ப சமீபத்துல இவர் கொடுத்த பேட்டியில கூட சாகுற வரைக்கும் சினிமா சோறு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசினது எல்லாருக்குமே ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி இவர் நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு. கோயம்பேட்டுல ஒரு பக்கம் வேலை பார்த்திருக்காரு, கார் கழுவுற வேலையெல்லாம் கூட செய்திருக்காராம், கேட்டரிங் வேலைக்கு போயிருக்காரு, சப்ளையரா போயிருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. சினிமா வாய்ப்பு கிடைக்காததுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காரு. ஏன்னா சொந்தக்காரங்களோட வீட்டு நிகழ்ச்சி ஏதாவதுக்கு போனா கூட அவங்க கூட பையன் என்ன பண்றான், என்ன வேலை பண்றான், எப்ப கல்யாணம் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். நிறைய விஷயம் இவரால ஒண்ணுமே முடியாதோ அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி ஆயிட்டாராம். ஏன்னா 10-15 வருஷம் போராட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரே நாளில் சினிமா வந்துட்டு இவருடைய வாழ்க்கையை மாத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முண்டாசுப்பட்டி படம் பார்க்க போன எல்லாருமே அவருடைய நண்பர்கள் எல்லாம் கூட நீ தான் படத்துல நடிச்சிருக்க, உனக்கு டிக்கெட் வேண்டாம், நாங்களே போய் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு முன்னாடி நாள் அவங்க எல்லாரும் போய் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவர் வந்து வெளியிலேயே நின்றுருக்காரு. அப்போ வெளியில வந்தப்ப இவருக்கு அவ்வளவு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. அன்னைக்கு ஒரு வாரம் முழுக்க படத்துல நீ ரொம்ப அருமையா நடிச்சிருக்க அப்படின்னு இவருக்கு அவ்வளவு பாராட்டு எல்லாருமே வந்துட்டு கால் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்களாம். இப்படி பல நாள் வழியா அந்த ஒரு நாள் மாத்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பல விஷயங்கள் ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்காரு. இதே போலதான் எல்லாருமே வழக்கம் போல இந்த சர்ச்சைகள்ல சிக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றது, இவங்களை பத்தி வதந்திகள் பரவுறது, அப்படி நிறையவே இருக்கும். முனிஷ்காந்த் அவங்களுக்கு 2018 தான் திருமணம் ஆச்சு. கனிமொழி அப்படிங்கிறவங்க கூட இவங்க திருமணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய மனைவி வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களா, உங்களுடைய வயசு 56, நீங்க வந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. இவரே ரொம்ப அதிர்ச்சியாகி போயிட்டாராம். ஏன்னா விக்கிபீடியால பாத்தீங்கன்னா இவருடைய வயசு 56 யாரோ போட்டு வச்சுட்டாங்க. 56 வயதில் நகைச்சுவை நடிகர் திருமணம் பண்ணியிருக்காரு இவ்வளவு வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி பரப்பியும் விட்டுட்டாங்க. அதை பார்த்த இவரு ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் பள்ளிக்கூடத்துல படிச்ச சான்றிதழ் எல்லாம் எடுத்து காமிச்சு இதுதான் என்னோட உண்மையான வயசு நம்பு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரா. இதனால அவங்களுடைய குடும்பத்திலேயே பிரச்சனை வர அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விளையாட்டா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமே ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம இதை மாத்தி விட்டுறலாம், யார் இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தேடி இருக்காரு. சரி, அதான் நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சுல, இனி அது மாத்தினா என்ன மாத்தாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டாராம். இப்படி பல விஷயங்கள் ரொம்பவே இவருடைய வாழ்க்கையில வந்து நடந்த வழிகளையும் ரொம்ப வெளிப்படையா நிறைய பேட்டிகள் எல்லாம் சொல்லி இருந்தாரு. தளபதி
2067ல இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் கூட இப்ப போயிட்டு இருக்கு. லோகேஷ் அவர்கள் கண்டிப்பா ஒவ்வொரு கதாபாத்திரமும் பார்த்து பார்த்து தேர்வு செய்து கொடுப்பாரு. அப்படி முனிஸ் அவர்களுக்கும் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் இதுதான். சோ இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.